ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். பாப்பா, இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா? தந்தையுடன் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவி, நொடியில் நொறுங்கிய குடும்பம், அதிர்ச்சியில் உறைந்த உறவினர்கள், புத்தாண்டு தினத்தில் சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு அருகே அமைந்துள்ளது பில்லாஞ்சி கிராமம். இங்குள்ள திடீர் நகரைச் சேர்ந்தவர் சங்கர். இவருக்கு 40 வயதாகிறது. சோளிங்கர் பகுதியில் உள்ள டிவிஎஸ் தொழிற்சாலையில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். சங்கருக்கு 15 வயதில் பிரியா என்ற ஒரு மகள் உள்ளார். அந்த சிறுமி அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சங்கர் தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தார். அதன்படி சங்கர் தான் ஆசையாக வளர்த்து வந்த தனது அன்பு மகள் பிரியாவுடன் தனது இருசக்கர வாகனத்தில் சோளிங்கரில் உள்ள கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். வீட்டில் இருந்து கிளம்பிய சங்கர் திடீர் நகர் வழியாக சென்று கொண்டிருந்த போது அவர் ஒருவரை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் ஸ்ரீ காளிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ஸ்ரீ காளிங்காபுரத்தில் இருந்து பில்லாஞ்சி வழியாக சோளிங்கர் பகுதியை நோக்கி தனது காரில் வேகமாக வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாகத்தான் சங்கர் தனது மகளுடன் நின்று கொண்டிருந்தார். இதையடுத்து சங்கர் தனது மகளை இருசக்கர வாகனத்தில் உட்கார வைத்துவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்த ராஜேஷின் கார் என்பது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் சங்கர் மற்றும் அவரது மகள் பிரியா மீது பயங்கர வேகத்துடன் மோதி உள்ளது. மேலும் இந்த கொடூர விபத்தில் பைக்கில் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த பிரியா பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அது மட்டுமின்றி சங்கருக்கு 2 கால்களும் துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி கிடந்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதற்கிடையில் ஊர் மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த சோளிங்கர் காவல்துறையினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சங்கரை மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து விபத்தில் உயிரிழந்த பிரியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இத்தகைய சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணமான ராஜேஷை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் விபத்தில் தங்களுடைய மகள் உயிரிழந்த சம்பவத்தை அறிந்து பிரியாவின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அது மட்டுமின்றி சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அருகே ஒன்று கூடி பிரியாவின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரியாவின் உயிரிழப்புக்கு சங்கரின் 2 கால்கள் துண்டிக்கப்பட்டது குறித்தும் இழப்பீடு கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் நீண்ட நேரம் போராடியும் சாலை மறியலை கைவிட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பேருந்துகள், 2 வீலர், லாரி என நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தது. ஏராளமான மக்கள் வெளியூர் செல்வதற்காகவும் கோவில் செல்வதற்காகவும் நின்று கொண்டு தவித்துக் கொண்டிருந்தனர். இதனால் சோளிங்கரில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். புத்தாண்டு தினத்தில் தந்தையுடன் 2 வீலரில் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.